டே 130 Black Sheep Vickyயோட டே vlog. என்னோட 25 இயர்ஸ் ஜர்னில ஃபர்ஸ்ட் டைம் சக்கரையை பவுடரா வித்து பாத்துர்க்கேன். பவுடரா ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். விபூதி மாதிரி இருக்கு गाइस. ஓம் நம சிவாய. காஃபி போடுறதுக்கு பால் வாங்கி பால் கெட்டு போச்சு. நான் மட்டும் பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். நானும் நேத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மதர்ஸ் டேவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படா ஷோ தருவீங்கன்னு கேட்டா இதான் பதில். இன்னும் எடிட் முடியல வெயிட் பண்றான்னு சொல்றதுக்கு எப்படிலாம் சமாளிக்கிறாரு பாத்தீங்களா? ஷோ குத்தினா நான் கிளம்பிடுவேன். நீ ஷோவை கேக்குற நானும் எங்க போவேன்டா. எடிட்டே ஒண்ணும் முடியல. இனிமே தான் அவுட் வாங்கிட்டு எம்சிஆர் வேற போனோம். லியோ தாஸ் பேக் ஷாட்ல காஃபி போட்டு இருக்காரு. பிரெட் இஸ் ஸ்வீட். சார் வந்து இப்போ காஃபி போட்டு இருக்காரு. காஃபி இல்ல கெட்டு போன பால்ல காஃபி போட்டுங்க. ஏ கர்மோ என்னடா இது? பால் கோவா. இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஷோ வந்துச்சு. சார் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ எடுத்து வந்தாரு. ஏய் நல்லா ராசாத்தி வாடா காப்பிரைட் செஞ்சிரோம் வாடா. இவன் வேற வந்த கெஸ்ட் காஃபி குடுக்குற மாதிரி எல்லாருக்கும் இந்த கெட்டு போன பாலை குத்துன இருக்கான். அது கெட்டு போன பால். செட்டால ஆர்டர் பண்ணி கெட்டு போன பால். சாரதி எடுத்துட்டு வந்த தெய்வீக தர்பார் ஷோவை நான் காப்பி பண்ணி எடுத்துட்டு ஓகே கைஸ் நான் எம்சிஆர் கிளம்புறேன். இப்பதான் பலத்த மழை பேஞ்சு விட்டுருக்கு. ரொம்ப நல்லது. இங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வட்டா மாமைக்கு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு உட்கார்ந்தா செட் ஆகல. அங்கேயே ஒரு ஓரமா படுத்துட்டேன். கொசு போட்டு பொளந்து எடுத்துச்சு. கடுப்பாயிட்டு டே 129 போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 லைன் அடிச்சேன். ரஃப் கட் பண்ணிட்டே ஸ்கிரிப்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன அடிக்குனே தெரியல. மைண்டே இல்ல ஸ்கிரிப்ட் பண்ணேன். சரி பிரஷ் பண்ணுவோம் பேக்லயே பிரஷ் வச்சிருந்தேன். என் துரதிஷ்டம் பேக்ல பேஸ்ட் இல்ல. திரும்ப ஆர்டிஸ்ட்ல ஃபைல்லாம் வந்து அதை வாங்கிட்டு போய் பேலன்ஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாரதி ப்ரோ வரேன்னு சொன்னார். நானும் கிளம்பிட்டேன். வரும்போது சாப்பாடு வாங்கிட்டு ரூம் வந்துட்டோம்பா. இன்னையில இருந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா திரு ஜோசப் விஜய் அவர்கள் பணியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நானும் ஸ்கிரிப்ட் அடிக்கிற பணியை ஸ்டார்ட் பண்ண போறேன். கேப்ல துணியை வேற மிஷின்ல போட்டிருக்கேன். ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சுட்டு நான் வாய்ஸ் எடுக்க உட்காந்துட்டேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. நான் செகண்ட் செட் துணி போடணும்டி. சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியை காய போடலான்னு பார்த்தேன். அந்த குட்டி பையன் தூரல் போடுதுன்னு துணி எடுத்துட்டு இருக்கான். நான் இப்பதான் துணி காய போட போறேன். மழை வரக்கூடாது ஆண்டவா. நான் துணியை காய போட்டு முடிக்கிற டைம்ல சுரில்னு வெயிலே வந்துச்சு. ரொம்ப நன்றி முருகா. வேக வேகமா எடிட் பண்ணிருந்தா வாய்ஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். டெக்னிக்கலி காதலுக்கு டெக்னிக்கல் காதல்னு சொல்லிட்டேன். பேட்ச் ஒர்க்லாம் எடுத்து எடிட் பண்ணி ரெண்டர் போட்டேன். இப்போ துணி எடுக்கணும். இதுக்கப்புறம் மழைலாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்கைலாம் கிளியர் ஆயிட்டு ஸ்டார்ஸ்லாம் தெரியுது. இந்த ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் எதுவுமே காயில மழை வராதுன்ற நம்பிக்கையில காய போட்டு வந்திருக்கேன். கைஸ் நான் நேத்து காலைல சொல்லிருப்பேன் பேக் வாங்கி இருக்கேன்னு. நேத்து நைட் காட்ட முடியல. இன்னைக்கு நைட் காட்டுறேன். நல்லா தான் இருக்கு பேக். என்ன ஒண்ணு வெயிட் எத்தனா கிழிஞ்சிருமோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. சோ மேல ஒரு தையல் போட்டா சூப்பர் ஆயிடும். நேத்து மழையில குளிச்சதோட சரி இப்பதான் குளிக்க போறேன். இன்னையோட நாள் மே 10 சண்டே. காலம் சிலரின் முகத்திரைகளை கிழிக்கும். ரிஷபம் வரவு. டிப்ரெஷன் தான் வந்துச்சு. வேற ஒண்ணும் வரல. இந்த ₹1 காயின் தான் டிசிஷன் எடுக்க போகுது. அது வேற ஒண்ணும் இல்ல. ஹெட் விழுந்தா ஸ்கிரிப்ட் முடிச்சு தூங்க போறேன். டெய்லி விழுந்தா தூங்கி எழுந்து ஸ்கிரிப்ட் பண்ண போறேன். இந்த வீடியோவை தாய்மார்கள் யாரா பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள்மா. இந்த டே தூங்கிட்டே முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். வட்டா மாமே. வட்டா மாமே.